ஆனால் இந்த 5 வருஷம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, அதுல இந்த தொகுதி எம்எல்ஏ அண்ணன் பூமிநாதன் இவர்கள் பண்ணி அலங்கோலம் இன்னைக்கு இந்தியாவிலேயே ரொம்ப மோசமான குப்பை நகர பட்டியலில் மதுரை தான் முதலிடத்துல இருக்கு. சுத்தமான நகரம் எதுன்னா இந்தூர் என்கிறான், மத்திய பிரதேசம் இருக்குன்றான். அது ஏன் சுத்தமா இருக்குன்னா அங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிற மாநிலம் என்பதனால அது சுத்தமா இருக்கு. இந்தியாவிலேயே அசுத்தமான நகரம் எதுன்னா மதுரையா, பின்னால இருந்து லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ரேங்க். அது ஏன் அப்படி இருக்குன்னா இங்க திமுக ஆட்சி. அதனாலதான் நம்ம போற இடங்கள்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், ஆட்சியில் இருக்கும் குப்பைகளை அகற்றாமல் தெருவில் இருக்கும் குப்பைகளை அகற்ற முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கோட்டையில் இருக்கும் குப்பைகளை முதலில் அகற்றிவிட்டால் வீதிகளில் இருக்கும் குப்பைகள் அகற்றுவதை பாரதிய ஜனதா கட்சி பார்த்துக் கொள்ளும் என்று சொல்கிறோம். மதுரை தெற்கு தொகுதியில அப்படி சொல்லிதான் மக்களை சந்தித்து வாக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். பூமிநாதன் சொல்லுவோம், பூமினால என்ன சூரியனை சுத்துறதா பூமி, அப்படிதான் சொல்லுவாங்க. பூமி சூரியனை சுத்தி வரும்னு 5 வருஷமா இந்த பூமிநாதன் ஒரே சூரியனை மட்டும்தான் சுத்தி வந்தாலே தவிர மக்களை சுத்தி வந்ததா தெரியல. போற இடங்கள்ல மக்கள் கோபமா இருக்காங்க, ஒரே சூரியனை பார்த்தாலே எரிச்சல் அடைகிறாங்க. இங்க பாருங்க, இது ஒரு பள்ளிக்கூட வாசலுங்க, இது ஒரு கால்வாய், தண்ணி வர்றதுக்காக, இது முல்லை பெரியாறுல இருந்து வர்ற தண்ணிக்காக, பனையூர் கால்வாய் வர தண்ணிக்காக தோண்டப்பட்ட கால்வாய். அது எப்படி சாக்கடை இருக்கு பாருங்க. இந்த மாதிரி சாக்கடை துர்நாற்றம் இல்லாமல் இந்த தொகுதியில எங்கேயுமே நீங்க போக முடியாது. எங்க பார்த்தாலும் குப்பை மேடுகள் தான். நல்ல வேலை சரத்குமார் அண்ணன் நான் கொஞ்சம் மெயின் ரோட்ல கூட்டிட்டு போறேன், கொஞ்சம் இப்படி லெப்ட்ல ரைட்ல கொஞ்சம் உள்ள போய் பார்த்தாருன்னா அவரே ரத்த கண்ணீர் வெடிச்சிருக்காரு. இதை சரி செய்தோ தீர வேண்டும்னு நான் தொகுதியில தங்கி சரி செய்வேன்னு சொல்ற அளவுக்கு அவருக்கே கோபம். அவ்வளவு மோசமான நிலைமை இருக்கு. இதை பிஜேபி இங்க தாமரை வெற்றி பெற்றா என்ன செய்வீங்கன்னு கேக்குறீங்க. மதுரை மாநகராட்சி செய்ய முடியாது, இவ்வளவு குப்பைகளை எல்லாம் மதுரை மாநகராட்சி செய்ய முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட பணம் இல்லை, கார்பரேஷன்ல பணம் இல்லை. இந்தியாவிலேயே குப்பைக்கு வரி போட்ட ஒரே மாநகராட்சி மதுரை மாநகராட்சி தான். ஆனாலும் கூட குப்பை எடுக்கிறதுக்கு அவங்ககிட்ட துப்பு இல்லை. குப்பை எடுக்கிற துப்பு இல்லாத ஒரு ஆட்சியை இந்த தேர்தலில் துறை தெரிந்து அழித்து ஒழித்து விட்டு போக வேண்டும் என்பதற்காக தான் இங்க நாம் தாமரையில போட்டிருக்கோம். அப்ப இந்த குப்பைகளை அகற்றி மதுரையை யார் தூய்மையாக வைத்திருக்க முடியும் அப்படின்னா அதுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க. அவர் பேரு டெல்லியில நரேந்திர மோடின்னு பேரு, டெல்லியில இருக்கிறாரு. நாடே சுத்தமாக வேண்டும் என்பதற்காக நாடு முழுக்க தூய்மையான இந்தியாவை உருவாக்கிட்டு இருக்காங்க. என்னைக்காவது வரலாற்றுல பார்த்திருக்கீங்களா, ஒரு பிரதமர் விமானத்துல பயணம் செய்து பார்த்திருப்பீங்க, நாற்காலில உட்கார்ந்து பார்த்திருப்பீங்க, மைக் பிடிச்சு பேசி பார்த்திருப்பீங்க, ஆபீஸ்ல கோப்புகள்ல கையெழுத்து போட்டு பார்த்திருப்பீங்க. அப்படிதான் நீங்க ஜவஹர்லால் நேருல இருந்து மன்மோகன் சிங் வரைக்கும் பார்த்திருப்போம். முதல் முறையா ஒரு பிரதமர் பெருக்கு மாற்றை எடுத்து வீதிகளை கூட்டுகிற, துடைப்பத்தை எடுத்து கூட்டுகிற பிரதமரை நீங்க என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா? அதான் நரேந்திர மோடி. குப்பைகளை கூட்டுவதில் கூட தி பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இன் திஸ் கண்ட்ரி, இன் திஸ் வேர்ல்ட், நரேந்திர மோடி. அதனால அவரிடம் நாங்கள் எழுப்பி சொன்னோம். அமைச்சர் ஐயா பியூஷ் கோயல் அவர்கள் உடனடியாக டெல்லியில தொடர்பு கொண்டார். அவர் சொன்னார், இங்க பிஜேபி மதுரை தெற்குல வெற்றி பெற்றவுடன் மத்திய அரசின் சிறப்பு நிதி பெற்று ஸ்வச் பாரத் திட்டத்தின் மூலமாக கிளீன் மதுரை ப்ராஜெக்ட் ஒன்றை உருவாக்குவோம். எத்தனை 1000 கோடி செலவானாலும் இங்க இருக்கிற பாதாள சாக்கடைகள் அகலப்படுத்தப்பட்டு அதை சீரமைக்கப்படும், இங்க இருக்கிற குப்பை மேடுகள்லாம் அகற்றப்படும், வைகை தூய்மையாக்கப்படும் என்றெல்லாம் உத்தரவாதம் கொடுத்திருக்கிற அரசு நரேந்திர மோடியுடைய அரசாங்கம். மதுரை மாநகராட்சி இல்ல, குப்பைக்கு வரி வாங்குறதை இதை சொல்லல, குப்பையை அகற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார் நரேந்திர மோடி. சொல்கிறார் மதுரையை தூய்மை நகரமாக மாற்றுவோம் என்று சொல்கிறார். இது நமக்கு வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? மதுரைக்கு தொழில்கள் வருவதில்லை, புதிய தொழில்கள் இல்லை. ஒரு காலத்துல சென்னைக்கு அப்புறம் எல்லாமே மதுரை தான். சென்னையில விமான நிலையம் இருந்தா 2வது விமான நிலையம் மதுரை தான். சென்னை மாநகராட்சி அறிவித்தால் 2வதாக இன்னொரு மாநகராட்சி வேணும்னா அது மதுரை தான். சென்னையில பல்கலைக்கழகம் இருக்கும், இன்னொரு பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் வேண்டும் என்றால் அது மதுரை தான். அப்படி எல்லாமே சென்னைக்கு அடுத்து மதுரை, சென்னைக்கு அடுத்து மதுரை என்ற நிலை மாறி இன்னைக்கு மதுரைக்கு வருவதற்கு அச்சப்படுகிற ஒரு சூழல். இங்க சட்ட ஒழுங்கு சரியில்லை, இங்க குற்றங்கள் அதிகமா இருக்கு, எங்க பார்த்தாலும் அசுத்தமா இருக்கு, வாழ தகுதியற்ற நகரமா இருக்கு, சாலைகள் சரியா இல்லை, எந்த உள்கட்டுமான வசதியும் இல்லாத இடத்துல தொழில் துவங்குவதற்கு யாரும் முன்வர மாட்டாங்க. புதிய தொழில்கள் வந்தா தான், புது புது வாய்ப்புகள் வந்தா தான் நம்ம பிள்ளை குட்டிகளுக்குலாம் வேலை கிடைக்கும். நம்ம வீட்டு பையனும் பொண்ணும் படிச்சுட்டு மதுரையில வேலை கிடைக்காம வெளியூர்ல போய் வேலை செய்யறவங்க இங்க எத்தனை பேருடைய மகன் பேரன் பேத்தி எல்லாம் இருப்பீங்க. அவனுக்கு இந்த ஊர்ல வேலை இல்லை, அதனால சென்னைக்கு போறான், மும்பை போறான், பெங்களூர் போறான். ரொம்ப படிச்சவன் நாட்டை விட்டே போயிடுறான், கொஞ்சமா படிச்சு ஊரை விட்டு போறான்.
அப்ப இந்த ஊர்ல ஏன் வேலை கொடுக்க முடியாது? ஒரு காலத்துல கண்ணகி கோவலன் கதை கேட்டிருப்போம். எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்தான் கோவலன். அப்ப கண்ணகி புறப்புக்காக எங்கே போறான்னு யோசிக்கிறப்ப எனது வேட்புமனு தாக்கலுக்கு மகாராஷ்டிரா முதல்வர் பட்னவிஸ் வந்தார், தேவேந்திர பட்னவிஸ். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சட்டமன்ற தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இன்னொரு மாநிலத்தின் முதலமைச்சர் வருகிறார்னா இந்திய வரலாறுல இந்திய அரசியல்ல அப்படி இல்லைங்க. இன்னொரு மாநில முதலமைச்சர், அது மகாராஷ்டிரா தமிழ்நாட்டை விட பெரிய மாநிலம், தமிழ்நாட்டை விட புகழ்பெற்ற மாநிலம். அவர் வந்தார். அவர் வரும்போது சொன்னாரு, ராமஸ்ரீனிவாசன் பிஜேபி வேட்பாளர் இங்கே வெற்றி பெற்றவுடன் நானே அவரை பிரதமரிடம் அழைத்து செல்வேன். அவர் பேசினது தான் சொல்றேன், பத்திரிகையில வந்தது தான் சொல்றேன். நானே அவரை அழைத்து செல்வேன். அழைத்து சென்று மதுரையில் இருந்து வெற்றி பெற்று வருகிறார், மதுரைக்கு நீங்கள் மெட்ரோ ரயில் திட்டம் கொடுக்க வேண்டும் என்று பிரதமர் மோடியிடம் கேட்பேன் அப்படின்னு சொன்னாரு. தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களாலே மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை பேசி வாங்க முடிய திராணி இல்ல, துப்புல்ல, தெம்பில்ல. மகாராஷ்டிரா முதலமைச்சர் மதுரைக்கு நான் மெட்ரோ ரயில் கொண்டு வரேன்னு சொல்றாருன்னா அவரை பாராட்ட பெருந்தன்மை இல்ல, வயிறு எரியுது, வயிற்றுச்சல். இல்லடா மகாராஷ்டிரக்காரர் வந்து ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ ரயில், மகாராஷ்டிரா முதலமைச்சர் என்ன நாக்பூர் கொண்டு போவேன், பூனே கொண்டு போவேன், பம்பாய் கொண்டு போவேன்னு சொன்னாரு, மதுரைக்கு கொண்டு வருவேன்னு சொன்னவரை பாராட்ட மனசு இல்லாம